God created Adam and Eve and put them in the garden of Eden. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்தார். கர்த்தர் வைத்ததுக்கு பின்பாக கர்த்தர் அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேசி உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும். We can see that God was moving with his presence amidst Adam and Eve. ஒரு நாள் ஆண்டவர் அப்படியாக அவர்களோடு கூட அந்த ஃபெலோஷிப்காக வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். வரும்போது ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிற, God is calling on to Adam. ஆண்டவரை பார்த்து கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? God, Adam, where are you? ஆனால் ஆதாம் ஒளிந்து கொண்டு சத்தத்தை ஒண்டி சொல்லுகிறான், நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், நான் உங்களை கேட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன செய்தாய்? வாட் டிட் யூ டூ அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ அவன் சொன்னான், இல்லை நீங்கள் தந்த அந்த ஸ்திரீனால் நான் என்ன பண்ணேன், பாவத்தை செய்துட்டேன், உங்களுடைய பிரசன்னத்தை நான் இழந்துட்டேன்னு. அப்போது அது ஒரு பெரிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதை குறித்து நான் ஆழமாய் போகாதபடி I just want to give you a thought. கர்த்தர் தந்த அந்த பிரசன்னத்தை தொலைத்த ஒரு மனிதன் ஆதாம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுதும். Adam lost the presence which the Lord gave him and had lost the fellowship that the Lord gave him. அப்போ ஆதாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமே எப்போ நீ சுயமாய் நான் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை நீ செய்தாயோ அப்பொழுதே நீ என்னுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டாய். நீ என்னுடைய அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் த கார்டன் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. நான் உனக்காக ஆயத்தப்படுத்தின அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் துரத்துகிறார். That was the hardest day in God's life. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய வாழ்க்கையிலே மிக 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 சோகமான நாள் 2 நாள் உண்டு. அதில் ஒரு நாள் இந்த நாளை தான். ஆமென். ஆண்டவர் நேசித்து தன்னுடைய அன்பு நிமித்தமாய் செய்து உறவாடும்படியாக தெரிந்து கொண்டப்பட்ட அவருடைய பிள்ளையை அவருடைய கரத்தினாலே அவர் வெளியில் அனுப்ப வேண்டிய ஒரு நாள் அவருடைய வாழ்வில் வந்தது. ஆமென். Adam was sent out of Garden of Eden because of Adam's sin. Adam lost the presence that God gave him. ஆதாம் கர்த்தர் தந்த அந்த பிரசன்னத்தை ஆண்டவரை விட்டு அவன் விலகி அவன் இழந்தான். இழந்ததுக்கு பின்பாக கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை துரத்தி விட்டு அங்கே ஒரு தூதனை கர்த்தர் நிறுத்துகிறார். அந்த தூதனுடைய கரத்தில் ஒரு 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 அக்கினால் நிறைந்த ஒரு பட்டயத்தை தந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் அவர்கள் மீண்டும் உள்ள வராதபடி அந்த இடத்தில் ஒரு தூதனை கர்த்தர் நிறுத்துகிறார். God keeps an angel standing at the Eden garden to stop man from entering back into the garden. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் அவன் மீண்டும் வராதபடி தடை செய்யும்படியாக ஒரு தூதனை நிறுத்துகிறார். God is a compassionate God. ஆண்டவர் நேசிக்கிற ஒரு தேவன், அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் அன்பு நிறைந்த ஒரு தேவன். ஆனால் அதே தேவன் தன்னுடைய அன்பை மீறி நீதி நிமித்தமாய் சில காரியங்களை செய்வதை நான் பார்த்தேன். ஆமென். ஆண்டவருடைய நீதி அவருடைய அன்பை மேற்கொள்ளும். அவருடைய நீதியை கர்த்தர் நிறைவேற்ற அவர் முயற்சி எடுப்பதை நான் பார்த்தேன். அது பார்த்துருக்கும் போது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. God's love is overtaken by God's justice. கர்த்தருடைய நீதி கர்த்தருடைய அன்புக்கு முன்பாக போனதை நான் பார்த்தேன். ஆதாம் நான் தந்த பிரசன்னத்தை இழந்து போய்விட்டான். அவனை என் கரத்தினாலே வெளியில் துரத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம், நீ வருத்தத்தோடே அதோடைய பலனை புசிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். You will eat the food of sorrow all your life. ஒரு மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகுனானா அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற முதலாவது ஒரு காரியம், அவனுடைய வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கும், அவனோட வீட்டில் நிறைய ஏசி இருக்கும், ஒருவேளை பல பெரிய வீடாக இருக்கலாம், அல்லது பல காரியங்கள் அவன் வீட்டில் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகின மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லாமே இருந்தாலும் அவன் வருத்தத்தின் கனியை தான் அவனால் புசிக்க முடியும். He will eat the food of sorrow. அவன் சாப்பிடுகிற சாப்பாடு வருத்தத்தின் ஆகாரமாய் காணப்படும். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை காணப்படும். அவன் எதை செய்தாலும் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆனால் இடத்துல அவனுக்கு ஒரு நிறைவு இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னத்தை தொலைக்கிற மனிதனுடைய முதலாவது அனுபவம் அவன் சாப்பிடுகிற சாப்பாடு, அதாவது his food
or his life will be filled with sorrow. அவனுடைய வாழ்க்கை கண்ணீரினாலும் வேதனையினாலும் அது நிறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறவர்களை மீண்டும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நடுவில் கர்த்தர் கொண்டு வரும்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். God says you will eat the food of sorrow. நீ உன் வாழ்க்கையில் கஷ்டத்தின் கண்ணீரின் ஒரு ஆகாரத்தை நீ சாப்பிடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Many times we count the blessing as the prosperity that we have. பல நேரத்தில் நம்ம கரத்தில் இருக்கிற பணத்தையும் பொருள்களையும் வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் எது என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு தருகிற சமாதானமும் சந்தோஷம்தான் முதலாவது. அது கர்த்தருடைய கரத்தில் வருகிற ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தை தொலைத்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் புசிப்பது எல்லாம் கடினமான ஒரு துக்கமான காரியங்களை தான் அவன் சந்திப்பான். இரண்டாவது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், let's turn to the book of Genesis 4th chapter 14th verse. The second characteristic or the experience of a person who has come out of God's presence is he will be restless. கர்த்தருடைய பிரசன்னத்தை தொலைத்த மனிதனுடைய இரண்டாவது அனுபவம், அவன் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். அவன் ஒரு நிலையில்லாத ஒரு மனிதனாய் காணப்படுவான். ஒரு மனிதனை வேதத்தில் படிக்க முடியும். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவன் போகும்போது ஒரு இடத்துல இன்னைக்கு காலில் இருப்பான், ராத்திரியில வேற இடத்துல இருப்பான், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் சரீரத்தை அவன் கிழித்துக் கொள்வான். அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் இல்லாதபடி அவன் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தை தொலைக்கிற மனிதனுடைய இரண்டாவது அனுபவம், he is a man who is restless. அவன் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகிறான். Many people in today's world are walking being restless. அவங்க எல்லாம் இருக்கிற போல இருக்கும், வெளில நல்லா சிரிப்பாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள், சமாதானம் இல்லாதபடி. கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். ஆதாமுக்கு தெரியும், ஏதோ ஒன்று நான் தொலைச்சிட்டேன்னு ஆதாமுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டான் தவிர்த்து அவனோட இருதயத்துக்கு ஒன்று தெரியும், I have lost something in my life. He came out of the garden of Eden but he knew something was missing in his life. அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று அவன் தொலைத்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த பிரசன்னத்தை தொலைத்தது பின்பாக ஆபிரகாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறான், ஈசாக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறான், யாக்கோபு கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறான், மோசே கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறான். அவன் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை கட்டி கர்த்தருடைய பிரசன்னம் வரும்படியாக அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம், அவர்கள் ஒரு கல்லை வைத்து அங்கு ஒரு ஆல்டரை கட்டி கர்த்தருடைய பிரசன்னம் வரும்படியாக அவர்கள் தேடுகிறார்கள். ஆதாம் தொலைத்த பிரசன்னம் மீண்டும் எந்த வாழ்க்கையில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் திரும்பாதபடி அது இருந்தபடியே இருந்தது ஒரு குறிப்பிட்ட நாள் வரை. When man lost God's presence, Abraham started searching, Isaac started searching, Jacob started searching, but none found the presence of God with them always. யாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை, ஆதாமோடு கர்த்தர் இருந்த அந்த அனுபவத்தை யாரும் பெறவில்லை. மூன்றாவது அனுபவம், கர்த்தருடைய பிரசன்னத்தை தொலைக்கிற மனிதனுடைய மூன்றாவது அனுபவம், யோனா 1வது அதிகாரம் 10வது வசனம். The book of Jonah, 1st chapter 10th verse. அவன் போன கப்பலின் மேல் புயலும் காற்றும் வீசி அவனை அலக்களிக்க ஆரம்பித்தது. வெறும் பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில வீச ஆரம்பித்தது. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடின மூன்றாவது மனிதன் யோனா. கர்த்தருடைய பிரசனம் வேண்டாங்க, எனக்கு கர்த்தருடைய பிரசனம் வேண்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடனா, அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்போ அவன் கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு வெளியில் வந்தானோ அப்போவே புயல்கள் அவன் வாழ்க்கையில் வீச ஆரம்பித்தது. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் வீசுகிற புயல் காரணமே இல்லாத ஒரு புயல், காரணமே இல்லாத ஒரு நஷ்டம், காரணமே இல்லாத ஒரு இழப்பு. காரணம், கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு ஏதோ ஒரு பகுதியில் நாம் கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலகி இருக்கிறோம். ஆமென். முதலாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திப்பது சாரோஸ், துக்கத்தை சந்திக்கிறான். இரண்டாவது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிற மனுஷன் சந்திப்பது ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறான். மூன்றாவது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிற மனுஷன் சந்திக்கிற மூன்றாவது ஒரு காரியம், தேவையில்லாத கடலும் வீசுகிற புயல்களும் காற்றுகளும் அவன் வாழ்க்கையில் வீசுகிறது. இந்த யோனா கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில போறதுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான். என்ன பண்றான்? காசு கொடுத்து
டிக்கெட் வாங்குறாங்க. இதே போல தான் நிறைய பேர் காசு கொடுத்து பாவத்தை வாங்குறாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில போவோம். அப்படிதான் யோனா போனான். He paid money and went away from God's presence. He took a decision that he wanted to go away from God's presence. ஆனா ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில போயிட்டு அவனால் வாழ்ந்துட முடியாது. ஆமென். இந்த காலவேளை கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கிற போல இருக்கலாம், ஆனால் I tell you in the name of Jesus, கர்த்தருடைய பிரசன்னம் ஒருவனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அவன் அனுபவிப்பது எல்லாம் துக்கம் தான். அவன் வெளியில சிரித்து கொண்டிருக்கான், ஆனால் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது, வெறுமையான சூழ்நிலை காணப்படும். அவன் எல்லாமே இருக்கிற போல எல்லாரையும் அவனுக்கு தெரியும், ஆனா அவன் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாய் மாறும். காரணம், அவன் தொலைத்தது கர்த்தருடைய பிரசன்னத்தை. எத்தனை பேர் இந்த காலவேளை எனக்கு மீண்டும் என் தொலைத்த என் கர்த்தருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொல்லுகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும் நாம் தொலைத்தலாதபடி அதை மட்டும் நாம் காத்து கொண்டா போதும், நம்ம வாழ்க்கையில நம் தொலைத்த காரியங்கள் மீண்டும் நம் கரத்தில் திரும்பி வரும். ஆதாம் தொலைச்சா மோசே வரைக்கும் தேடுறாங்க பிரசன்னத்தை. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தொலைச்சான், மோசே வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க கூட வரட்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. It took generations for God's presence to return back to them forever. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட நிரந்தரமாய் தங்கும்படியாக வரும்படியாக பல 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 தலைமுறைகள் அது காணப்பட்டது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தொலைச்சிட்டா ஒன்றும் இல்லை, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் திருப்பி வந்துடணும். இல்லை இல்லை, இட்ஸ் நாட் so easy to lose and get back God's presence. தெரிந்தே ஒரு பிரசன்னத்தை ஒரு மனிதன் தொலைத்தால் மீண்டும் அந்த பிரசன்னத்தை அவன் வாழ்க்கையில் கொண்டு வருவது மிக கடினமான ஒரு காரியம். அவன் பிரசன்னம் வந்த போல உணர்ந்து கொள்ளலாம், அவன் பிரசன்னம் வந்த போல நடித்து கொள்ளலாம், அவன் பிரசன்னம் இருக்கிற போல அவன் காட்டிக் கொள்ளலாம், ஆனால் அவன் வாழ்க்கையில வெறுமையும் அவன் வாழ்க்கையில கண்ணீரும் அவன் வாழ்க்கையில புயலும் மட்டுமே காணப்படும். ஆனால் இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மீண்டும் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தரேன். I will fulfill my promise. நான் உனக்கு வாக்கு பண்ணதை நான் நிறைவேற்றுகிறேன். நீ போ, நீ ஆசைப்பட்ட காரியத்தை உன் கரத்துல தர, நீ வேண்டிக் கொண்ட காரியத்தை உன் கரத்துல தர, நீ அந்த தேசத்துக்குள்ள போய் நீ நல்லா இரு, ஆனால் நான் வர மாட்டேன், என்னுடைய தூதனை மட்டும் அனுப்புறேன்னு சொல்றான். அவன் சொல்றான், ஆண்டவர் எங்களுக்கு தேவை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நீங்க வராம நான் போனா அந்த தேசம் எனக்கு வனாந்திரமாக மாறும். ஆனால் நீங்க இருக்கிற உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வனாந்திரத்து நடுவில் இருந்தாலும் அந்த பிரசன்னம் எனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று மோசேயானவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் இல்லாத ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் வேணும்? அல்லது இப்படி கேட்கிற எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் இல்லாத நன்மையும் ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் இருக்கிற வனாந்திரம் என் வாழ்க்கையில் மேல் என்று சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு நாள் ஒரு ரிப்போர்ட்டர் இப்படியாக ஒரு கேள்வியை ஊழியரை பார்த்து கேட்டாங்களா, ஒருவேளை நரகத்தில் இயேசு இருந்து பரலோகத்தில் பிசாசு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த ஊழியர் சொன்னாரா, இயேசு இல்லைன்னா உடனே இறங்கி நான் நரகத்துக்கு குதிச்சிருவேன் அப்படின்னாராம். ஒன்று கேட்டாங்க, உங்களுக்கு போகணும் பரலோகத்தில் தானே போகணும்னு ஆசை, இயேசு ஒருவேளை பரலோகத்தில் என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னாரா, இயேசு இல்லாத பரலோகம் எனக்கு நரகம், இயேசு நரகத்தில் இருந்தால் அது எனக்கு பரலோகமாக மாறும். எனக்கு தேவை பரலோகமா நரகமா இல்லை, எனக்கு தேவை என் இயேசு. எத்தனை பேருக்கு அந்த இயேசு தேவை? நல்லா ஆமென் சொல்லி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கல்ல. All that we need is not heaven or hell, but we need Jesus. It's not the blessings that we need, but we need Jesus. ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு தேவை. சுகம் அல்ல, சுகமாய் இருக்கிற இயேசு எனக்கு தேவை. நன்மை அல்ல, நன்மையாய் மாறுகிற என் இயேசு எனக்கு தேவை. Everything I want Jesus. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசட்டும். கர்த்தர் இல்லாத ஒரு காரியம் அது நஷ்டமாய் மாறும். கர்த்தர் இல்லாத ஒரு செழிப்பு அது வெறுமையாய் காணப்படும். கர்த்தர் இல்லாத ஒரு தொழில் அதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாததாய் மாறும். கர்த்தர் இல்லாத ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வெறுமையாய் காணப்படும். கர்த்தர் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருந்ததை காட்டிலும் இல்லாமல் இருந்தால் நல்லதா இருந்திருக்கும். ஏனால் மோசே சொல்லுகிறான், வனாந்திரத்தில் இருக்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும், ஏன்னா உங்களுடைய பிரசனம் வனாந்திரத்தில் இருக்கு, எங்களுக்கு அது போதும். ஆமென் ஆமென். வனாந்திரத்தில் சொல்கிறாங்க, பைபிள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலாகவும் நம்மளுக்கு தெரியும், வனாந்திரத்தில் பயங்கரமான ஸ்னேக்ஸ் இருக்குது, ரொம்ப கடினமான பாம்புகள் இருக்கிற இடம் இது. வனாந்திர பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் ஆர் தேர் இன் த வில்டர்னஸ். ரொம்ப கடினமான ஒரு ஆபத்தான விலங்குகளும் காரியங்களும் இருப்பது வனாந்திரத்தில்.
இருக்கிற விஷ பூச்சிகள் இருப்பது வனாந்தரத்தில், இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் இருப்பது வனாந்தரத்தில், இருக்கிற கடினமான உஷ்ணங்கள் இருப்பது வனாந்தரத்தில். ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஜனங்களை பாதுகாக்கும்படி கர்த்தருடைய பிரசனம் இருந்தால் எந்த எதிர்மறையான காரியங்களாலும் கர்த்தருடைய பிரசனத்தை தாண்டி வந்து உங்களை தொட முடியாது. ஆமென். வனாந்திரத்துக்குள்ள கர்த்தர் இருந்தா போதும், அந்த வனாந்திரம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேருக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இருக்கிற வனாந்திரம் எனக்கு போதும்? நல்லா ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இல்லாத எதிர்காலம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் இல்லாத பிஸ்னஸ் எனக்கு வேண்டாம், கர்த்தர் இல்லாத ஒரு படிப்பு எனக்கு வேண்டாம், கர்த்தர் இல்லாத ஊழியம் எனக்கு வேண்டாம். ஆனால் கர்த்தர் இருக்கிற ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், அது எனக்கு போதும். ஏனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவும் எனக்கு மாற்றி முடிப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமாய். When you clap your hands, it means we value your presence. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடுகிறோம். We search, we honor and we love your presence. ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். He sends Moses and Aaron to the place and the palace of Pharaoh. அவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை மட்டும் படிப்போம். பார்வோனிடத்தில் வந்து என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. Let my people go to worship me in my presence. ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கே ஒரு நோக்கம் உண்டு. என் ஜனங்களை என் பிரசன்னத்தில், அவர்கள் என் சமூகத்தில் அவர்கள் ஆராதனை செய்ய நீ விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். See, God could have made these people worship God inside Egypt. ஆண்டவர் எகிப்துக்குள்ளேயே ஆண்டவரை ஆராதிக்க இஸ்ரேல் ஜனங்களை வைத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோனை பார்த்து சொல்றாரு, பார்வோனிடத்துல போய் சொல்லு, என் ஜனங்கள் என்ன ஆராதிக்கணும்னா அவர்கள் என் சமூகத்தில் வரணும். அந்த சமூகம் எப்பொழுதும் எகிப்துக்குள்ள இருக்காது, அந்த எகிப்தை விட்டு வெளியில வந்தாதான் என் சமூகம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? You can never experience the presence of God inside Egypt. எகிப்துக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒருவனும் அனுபவிப்பது இல்லை, கர்த்தரால் கொண்டு வர முடியாது. அதனாலதான் அத்தனை லட்சம் ஜனங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இருந்தாலும் 40 லட்சம் பேருக்காக ஆண்டவர் அவர் சமூகத்தை எகிப்துக்குள்ள கொண்டு வரல. 40 லட்சம் பேரையும் எகிப்தை விட்டு வெளியில வந்ததுக்கு பின்பாக தான் அவர் சமூகத்தை அவர்களுக்கு தந்தார். ஆமென். எகிப்துக்குள் நாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. 40 லட்சம் பேர்களையும் கர்த்தர் உதாசீனமா நினைச்சு நீ வெளியில வா, உனக்கு என் பிரசன்னத்தை தருகிறேன்றார். அப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில God is talking to each and every, God is talking to me. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நம் எகிப்துக்குள் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால் பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்துடைய கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகாது. எகிப்து என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னெல்லாம் எகிப்து என்று. பாவம் எகிப்து, பலவீனம் எகிப்து, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி வெளியில ஓடுகிற அனுபவங்கள் எகிப்து. கர்த்தருடைய பிரசன்னத்தை தொலைக்கத்தக்கதாய் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை அவாய்ட் பண்ணுகிறது எகிப்தின் அனுபவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஷார்ட்டா சொல்கிறேன், நம் வாழ்க்கையில குறைவுகளும் பாவத்தை வைத்திருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் வாழ்க்கைக்குள்ளாக வராது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிரசன்னம் எகிப்துக்குள்ள வரவே இல்லையே. எகிப்துக்குள் இருந்து கொண்டு கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எகிப்துக்குள் இருந்து கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். எகிப்துக்குள் இருந்து நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எகிப்துக்குள் இருந்து கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எகிப்துக்குள் நின்று கொண்டு கர்த்தருக்காக கர்த்தரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறோம். எகிப்துக்குள் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எகிப்துக்குள் வராது. நீ எகிப்தை விட்டு வெளியில வந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட வரும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்றீங்க, நான் எகிப்தை விட்டு வெளியில வர இப்பொழுது நான் தீர்மானிக்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட வரட்டும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எப்பொழுதும் நம் வாழ்க்கையை ஞாபகம் வைத்துக் கொள்ள ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை நீங்கள் எகிப்துக்குள் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேணா செய்யலாம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடாது. அதுதான் அன்று ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் ஆராதிக்கணும், ஆனா அது எகிப்துக்குள்ள நடக்காது, அவங்களை வெளியில வர சொல்லு. அவங்களுடைய எகிப்தை விட்டு வெளியில வந்தால் என் பிரசனம் அவர்களுக்காக எகிப்தின் அந்த வெளியில பார்டர் ஆஃப் ஈஜிப்ட் என்னுடைய பிரசனம் அவங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது.
ஆமென். இந்த கால வேளையில் நீங்கள் எகிப்தை விட்டு வர ஆயத்தமாக இருந்தால், நாம் ஆயத்தமாக இருந்தால், நாம் வெளியில வரணும் என்று நினைக்கிற இந்த வினாடியில் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்காக வெளியில காத்து கொண்டிருக்கிறது. பணத்துக்காக கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் இழக்க மாட்டேன். பதவிகளுக்காக கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் இழக்க மாட்டேன். சின்ன சந்தோஷத்துக்காக கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டேன். சின்ன ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஜெயத்துக்காக கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நன்மைகளை பார்க்கும்படியாக கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறவனோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுங்க, பார்வோனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். எகிப்து விட்டு வர ஜனங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் எகிப்து விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா போதும், மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் காரியங்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எகிப்தை விட்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனால் என் சூழ்நிலைகள் நான் கர்த்தர் இடத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் கர்த்தர் என்னை எகிப்தை விட்டு கொண்டு வர அவர் ஆயத்தமா இருக்கார். அவர் நிச்சயமாகவே என்னை வெளியில கொண்டு வர நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பேருக்கு சொல்றீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எனக்கு ஆசீர்வாதம் தேவை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா, இல்ல கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதம் தேவையா? நல்லா ஆமென் சொல்லுங்க. பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற நன்மைகள் தேவை. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற பிசினஸ் தேவை. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை ஆமோதிக்கத்தக்கதாக இருக்கிற ஒரு வேலை தேவை. கர்த்தருடைய பிரசன்னம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு எதிர்காலம் நமக்கு தேவை. ஆமென். If God's presence can accept what you do, that is what we need. எப்பொழுதும் நாம் சோதிக்க பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? நாம் செய்கிற காரியத்தின் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் வருமா என்பதை நம்மளே சோதித்து பார்க்கணும். இதுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா? இதுக்குள்ளே பிரசன்னம் இருக்கா? நீங்க செய்கிற அந்த முடிவில் பிரசன்னம் இருக்கா? நீங்க எடுத்த அந்த டிசிஷனுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா? நீங்க கை வைக்கிற அந்த தொழிலுக்குள் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா? நீங்கள் எடுத்த அந்த தீர்மானத்துக்குள் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா என்று நீங்கள் சோதித்து பாருங்க. நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, never will you forsake the presence of God. Amen. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் தூக்கி எறிந்தான். அவன்தான் சவுல். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சவுலை ஒரு ராஜாவாய் மாற்றினார். ராஜாவாய் மாற்றி அவனை ராஜாத்துவத்தில் உட்கார வைத்தது பின்பாக சவுலுக்குள்ளாக ஒரு பெருமை வந்தது. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாருமே தெரியும், என் கண்ட்ரோலில் தான் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டான். அதுக்கு பின்பாக அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை விட்டுட்டான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கை விட்டு ஒரு நாள் விலகிடுச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கை விட்டு விலகுந்த தெரியாம அவன் இன்னும் ராஜாவா தான் இருந்தான். இதுதான் ஆபத்து. ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்கிறார், hey, I've already selected a person after my own heart. என்னோட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு அடுத்த ராஜாவை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அவன் இருக்கட்டும். நம் நினைத்துக் கொள்ளலாம், நம் செய்கிற காரியங்கள் நன்மையாய் முடிகிறது என்பதற்காக கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா இல்லையா என்பதை நினையாமல் நாம் இருந்து விட்டால் அது பெரிய ஆபத்தாய் மாறும். Saul didn't realize God left him. சவுல் கர்த்தர் அவனை விட்டு போனார் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அவன் இன்னும் ராஜாவாக இருந்தான். அவன் இன்னும் சாதனைகள் செய்து கொண்டுதான் இருந்தான். அவன் இன்னும் சரித்திரத்தை படித்துக் கொண்டுதான் இருந்தான். அவன் இன்னும் இன்ஃப்ளூயன்ஷியலாக தான் இருந்தான். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. அவனை விட்டும், அவனுடைய குடும்பத்தை விட்டு, அவனுடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் எப்பயோ போயிடுச்சு. இந்த ஆபத்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் என்னை விட்டு போகக்கூடாது? நல்லாமேன்னு சொல்லுங்களேன், நல்லாமேன்னு சொல்லுங்களேன். நம் குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து எதுனா கர்த்தருடைய பிரசன்னம். நல்லா சொல்லுங்களேன், ஆமேன் என்று சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய எதிர்காலத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும் என்று சொல்றீங்க? நல்லா ஆமேன் சொல்லுங்க. என் பிள்ளைகளுடைய படிப்பின் நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும். நான் கையிட்டு செய்கிற என் தொழில் நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும். என் இருதயத்தின் நினைவுகளுக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும். என் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும். நான் செய்கிற தொழிலுக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத கானான் எனக்கு வேண்டாம். Hallelujah, hallelujah. God's presence is what we need. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் தாங்க நமக்கு தேவை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆதாம் தொலைத்துட்டான். எல்லாரும் தேடுறாங்க, ஆண்டவரே பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் எங்க ஆண்டவரே போகிறது? நாங்கள் என்ன தப்பு செய்தோம்? ஆதாம் தானே விட்டான், அதுக்காக எங்களுக்கும் பிரசன்னத்தை கொடுக்க மாட்டீங்களே. மோசே சொல்கிறேன், எனக்கு என்னோடு கூட வாங்க, இல்லைன்னா நான் போக மாட்டேன்றான். ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவரே என்னோடு கூட வாங்க. எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் செய்த வேலை, அது ஆதாம் செய்த வேலை. கர்த்தருடைய பிரசன்னம் போயிடுச்சு.
ஒரு மனிதன் குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்தானா பின்பாக அந்த குடும்பத்துடைய நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அரிக்கப்பட ஆரம்பிக்கும். ஆதாம் செய்த தவறு மோசே வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்பொழுது இயேசு என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ராஜானாக இருக்கிற the king of kings, he comes into the world. இயேசு என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வம் பூமியில் மனித ரூபத்தில் அவர் வருகிறார். அவர் பூமியில் வந்ததுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு கேள்வியை அவர்கள் எல்லாம் கேட்குறாங்க இயேசுவை பார்த்து. யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். பிதானவரிடத்தில் கர்த்தரிடத்தில் ஆதாம் தொலைத்த பிரசன்னத்தை ஆண்டவர் ஒரு வார்த்தை பியூட்டிஃபுல்லா சொல்றார். 6வது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பிரசன்னத்தை எழுதிட்டு வெளியில வந்துட்டான். வழி தெரியல திருப்பி பிரசன்னத்துக்கு போறதுக்கு. திருப்பியும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு கேட் மூடப்பட்டுருச்சு. அங்க தூதன் நிற்க வைக்கப்பட்டுட்டான். ஆபிரகாம் தேடுகிறான் கர்த்தருடைய பிரசன்னத்தை போகிற வழியே. யாக்கோபு தேடுகிறான் கர்த்தருடைய பிரசன்னத்தின் வழியே. ஈசாக்கு தேடுகிறான். எல்லாரும் தேடுகிறாங்க. மோசே தேடுகிறான். யாராலும் வழியை கண்டுபிடிக்க முடியல. அங்க இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க பிரசன்னத்துக்குள்ள போனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. நானே வழியாயும் சத்தியமாவும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதாம் தொலைத்த அந்த வழியை இயேசு மீண்டும் வந்து மனிதனுக்கு அந்த வழியை மீண்டும் அவர் மூலமாக பிரசன்னத்துக்குள் கொண்டு போகும்படியாக பூமிக்குள் மீண்டும் இயேசு வந்தார். எல்லாமே சொல்லி சத்துருவே சொல்லுங்களேன். Man lost the presence of God, but Jesus came back to the world to show the way back to God's presence. ஆபிரகாம் தேடின வழி, ஈசாக்கு தேடின வழி, யாக்கோபு தேடின வழி, மோசே தேடின வழி, யாருக்கும் வழி தெரியல. அவங்க எல்லாம் போயிட்டு ஏதாவது பலி செலுத்தி ரத்தத்தை கொண்டு போய் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் பிரதான ஆசாரியர் போவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சரீரத்தை சுத்தி ஒரு கயிறு கட்டி கொள்வாங்க, ஒரு பெல் வச்சு கொள்வாங்க. அவங்க ரத்தத்தையும் அந்த காரியங்களையும் எடுத்து அவன் பிரசன்னத்துக்குள்ள போவான். அந்த திரைச்சலை வைக்கப்பட்டிருக்கிறோம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் எடுத்து போவான். கொஞ்ச நேரம் போயிருக்கு அப்புறமா சத்தம் வரலன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இவர் கதை முடிஞ்சதுன்னு. உடனே கயிறை வச்சு அவங்க வெளியில இழுப்பாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போக நினைச்ச மனுஷர்களா ஒரு பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரே முறைதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவனால் போக முடியும். ஆனால் அது கூட சில நேரத்தில் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ பிடிச்சி வெளியில இழுத்து அவனுடைய சரீரத்தை எடுத்துருவாங்களா. பாருங்களேன், அந்த ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டது எதுக்காக தெரியுங்களா? இப்போ நீங்களும் நானும் அனுபவிக்கிற அந்த பிரசன்னத்துக்காக தான். இன்றைக்கு பிரசன்னத்தோடைய வேல்யூ யாருக்கும் தெரிவதில்லை. அன்றைக்கு பலிகளை செலுத்தி ஒரு முறை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட முடியாதா? ஒரே முறை என் வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போக முடியாதா? காத்திருந்த பக்தர்களுக்கு நடுவில் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நடுவில் உங்களை உட்கார வைத்திருக்கிறாரே. அந்த பிரசன்னத்தை தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்த விரும்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய சரீரத்தை மரணத்துக்கு பின்பாக கொண்டு போய் அம்பாக ஒரு கல்லை அந்த என்ட்ரன்ஸ்ல வைக்கிறாங்க. அந்த கல்லை வைத்ததுக்கு அப்புறமா காலையில இந்த ஸ்திரீகள் ஓடி போய் அந்த சரீரத்துக்கு அந்த இன்சென்ஸை கொடுக்கணும், அந்த சென்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓடுறாங்க. ஓடி போனால் அவர்கள் பார்க்கிறாங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பெரிய கல்லானது அது ரோல் ஆகப்பட்டு இருந்துச்சு. அது அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்டு இருந்தது. இவங்க எல்லாம் நினைச்சாங்க யாரோ இயேசுவோட சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ இவ பயந்து கொண்டிருக்கும் போது மேரி தாட் இட் வாஸ் a gardener, வேலை செய்கிற ஒரு ஆள் நினைத்து மேரி போய் கேட்குறாங்க, இயேசுவை பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு அவங்க வெயிட் கூட பண்ணலாம் அப்படியே போயிட்டாங்க. நீங்கள் வசனத்தை போய் படித்து பாருங்க. பயத்தில் என்ன செய்கிறாங்க, இயேசு இடத்துல நீங்கள் இயேசுவை பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு அவங்க என்ன பதிலை கொடுக்குறாங்கன்றதை கூட கேட்காம பதிலே வாங்காம இயேசுவை பார்த்தீங்களான்ட்டு போயிட்டாங்க. பட் இப்பொழுது நான் சொல்கிறேன், இயேசுவை பார்த்துட்டு அவரை கவனிக்காம அவர் பதிலை கூட எதிர்பார்க்காம போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு அந்த மேரியை பார்த்து சொல்கிறார், மரியாளே என்று கர்த்தர் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன புரிந்துச்சு? இது யாரோட சத்தம்? இயேசுவின் சத்தம். உடனே அதுதான் நம்மளுடைய உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையோடைய மிக பவர்ஃபுல்லான மூவ்மெண்ட் எது தெரியுங்களா? இப்போ நடக்க போகிற மூவ்மெண்ட் தான். ஆண்டவர் அவன் ஓடனே ஆண்டவர் சொல்லி என்ன தொடாத, அவர் சொல்றாரு என்ன தொடாதன்றாரு. நீங்க போய் படிச்சு பாருங்க. எத்தனை பேர் அந்த வசனத்தை படிக்கல? யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க.
அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, அதை நான் சொல்ல போகிறேன். யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை என்றாரு. அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. மரியா அவங்கள பார்த்துட்டாங்க. இயேசுவை பிடிச்சி அவங்கள காலில் விழும்படியாக போறாங்க. இயேசு சொல்றாங்க, என்ன தொடாதீங்க, நான் இன்னும் பரலோகத்துக்கு பிதாவோட சமூகத்துக்கு நான் போல, சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆனா அதை எடுத்துட்டு இன்னும் நான் பிதாவுடைய சமூகத்துக்கு போகல, இப்போ நான் போக போகிறேன், இப்போ வரைக்கும் என்ன தொடாத என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 10வது வசனம். நீ போய் என் சகோதரரிடத்தில் என்ன சொல்றாரு, சொல்லு என்றாரு. அந்த வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களை ஆண்டவர் சீஷர்களால் தான் அழைத்தார். எப்படி கூப்பிடுவாரு? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். சீஷர்கள் என்று தான் கர்த்தர் கூப்பிடுவார். ஆனா இந்த வசனத்துல அவங்க பொசிஷன் மாறுது. இத்தனை ஆண்டுகளாய் ஆதாம் தொலைத்த அந்த ஒரு வேலைக்காரனுடைய அனுபவம், ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவம், இப்பொழுது சகோதரனாய் மாறக்கூடிய அனுபவம் மாறுகிற அந்த பாயிண்ட் தான் அது. ஆண்டவர் சொல்ற, என் சீஷன் கிட்ட போகாத, இவ்வளவு நாள் என் சீஷர்களா இருந்தாங்க, எப்போ நான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருந்த அந்த பிரசனத்தில் இடைவெளியை நான் மரணத்து நிமித்தமாய் ஜெயிச்சனோ, அப்பயே அவர்கள் தொலைத்த ஆதாம் தொலைத்த வேலைக்காரனாய் மாறின அந்த பிரசனம் மீண்டும் அவனுடைய கரத்தில் வந்தது. ஆண்டவரிடத்தில் அவங்க கிட்ட போய் சொல்லு, என் சகோதரன், அவர் சொல்ற, என்னுடைய சகோதரன், he is my brother now. இவ்வளவு நேரம் ஆதாம் முதல்ல பிள்ளையாதான் இருந்தான். ஆதாம் முதல்ல பிள்ளையாதான் இருந்தான். பிரசன்னத்தை விட்டோன்னு வேலைக்காரனா மாறிட்டான். வேலைக்காரனா அலைந்து திரிந்தான். மோசே வேலைக்காரனா அலைந்து திரிந்தான். ஆபிரகாமிய வேலைக்காரனா அலைந்து திரிந்தான். எல்லாரும் வேத பகுதியில் வேலைக்காரனா அலைந்து திரிந்தாங்க. அப்பொழுதும் இயேசு வந்து அந்த தொலைத்த பிரசனத்துக்கும் மனிதனுக்கும் நடுவில் அவர் ஒரு வழியாய் மாறினதுக்கு பின்பாக அந்த வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் ஆதாம் தொலைத்த அந்த பொசிஷனை மீண்டும் இயேசு எடுத்து சீஷர்களும் நம்மளுடைய கரத்திலும் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி நம் கரத்தில் தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. Hallelujah. We are no more servants, but we are his children. நம் வேலைக்காரன் அல்ல, நான் அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளை. பிரசனம் திரும்பிடுச்சு. மனிதன் தொலைத்த பிரசனம் திரும்ப பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. ஆனால் இயேசு எப்போ ஆண்டவர் சொல்ற, என்ன தொடாத, இன்னும் ஒரு வேலை இருக்குன்னு. ஆண்டவர் சொல்ற, என் சகோதரனிடத்தில் போய் சொல்லு, நான் வந்திருக்கேன், அங்க வர சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. அவர்கள் எல்லாம் ஓடி ஆடுறாங்க. இயேசுவை பார்க்குது. ஓடி வந்த உடனே அவங்க இயேசுவை பார்த்த உடனே நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஓடி போய் எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் மேரிய இடத்துல சொன்னாரு, என்ன தொடாத. ஆனா இங்க சகோதரத்தில் சொல்றாரு, எனக்கு இப்ப பிரச்சனை, நீங்க இப்போ என்ன கட்டி பிடிச்சு கொள்ளுங்க. ஏன் அந்த சம்பவத்துக்கும் இந்த சீஷர்கள், சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த சீஷர்கள் இயேசுவை தொடுவதற்கும், சோமா போய் தொடுகிறான், எல்லாரும் தொடுறாங்க, அந்த சம்பவத்துக்கும் மரியாள் போய் கர்த்தரை தொட நினைத்த மரணத்துக்கு அப்புறம் இருந்த சம்பவத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, இயேசுவானவர் அவர் பரலோகத்துக்கு போய் ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ரத்தத்தை நமக்கு ஒரு பலியாக அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்திவிட்டு மீண்டும் அவர் பூமிக்கு வருகிறார். இப்பொழுது தொலைத்த பிரசனத்துடைய காரியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இதுதான் எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, இந்த சம்பவம் அங்க நடக்குது. ஒரே தரவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தன்னுடைய ரத்தத்தினால் அவர் பிரவேசித்து நித்திய மீட்பை, இந்த நித்திய மீட்பு நடக்கிற ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம், என் பிதாவுடைய சமூகத்தில் நான் உன்ன போல என்னை தொடாத என்று சொன்ன கர்த்தருக்கும் அந்த சீஷர்கள் வந்து அவரை தொட அவர் நினைக்கிற அந்த நேரத்துக்கு நடுவில் ஒரு நடந்த ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் அவர் சிந்திய ரத்தத்தை கொண்டு அவர் பிதாவுடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவர் ரீபில்ட் பண்றாரு. அந்த பொசிஷனை மீண்டும் உடைக்கப்பட்ட அந்த பிரிட்ஜை ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. அதனால தான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், இயேசுவுடைய பிரசனத்தின் நிமித்தமாய், இயேசுவுடைய ரத்தத்தின் நிமித்தமாய் நான் பிதாவுடைய சமூகத்தில் மீண்டும் நான் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும்
எல்லாரும் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பாங்க தெரியுங்களா? அப்பா என் குறைவுகளை மன்னிச்சு என்ன எப்படியாச்சும் ஆசீர்வாதிங்கன்னு ஜெபிப்பாங்க. இப்போ உங்களுடைய ஜெபங்களை இப்படி ஒரு பலின்னு வைத்துக் கொள்ளுங்க. இதான் ஒரு பலி. நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று. இந்த பலிகளை யார் பிதாவிடத்தில் கொண்டு போவார் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தான் பிதாவிடத்தில் கொண்டு போகிறார். அவர் கொண்டு போகும்போது உங்க ஜெப விண்ணப்பங்களை பிதானவர் ஜெப விண்ணப்பத்தை பார்க்க மாட்டாருங்க பதில் கொடுக்கிறதுக்கு, அல்லது உங்க முகத்தை பார்க்க மாட்டாருங்க பதில் கொடுப்பது. ஆண்டவர் பிதானவர் பார்ப்பது இந்த ஜெப விண்ணப்பத்தையும் அல்ல, அவங்களுடைய முகத்தையும் அல்ல, அவர் பார்ப்பது இயேசுவின் முகத்தை பார்த்து இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? God doesn't answer your prayer because of your face or because of your prayer, but because of the prayer, because of the presence of Jesus. அவர் சிந்திய ரத்தத்துக்காக அவர் இந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கும் போது அவர் ஜெபத்தையும் அல்லது ஜெபம் செய்த மனிதனை முகத்தை அல்ல, அந்த ஜெபத்தை பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற இயேசுடைய முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சரி ஓகே என்று பதில் அளிக்கிறார். எத்தனை பேருக்கு இப்போ புரிந்தது? நம் ஜெபத்தின் பதில்களை பெற்றுக்கொள்ள ஒரே வழி என்ன தெரியுங்களா? இயேசுடைய ரத்தம் மட்டுமே நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்க அது வல்லமை உள்ளதா இருக்குது சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து ஆமென். கடைசி ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு சில ஆபீசர்ஸ் மட்டும் அந்த சிலுவை பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சடனாய் 3 மணி நேரங்கள் பூமியின் மேல் ஒரு இருள் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார் இது முடிந்தது என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய ஜீவன் அவரை விட்டு போகிறது. ஆண்டவருடைய ஜீவனை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏசப்பா அவருடைய ஜீவனை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததுக்கு பின்பாக 3 மணி நேரங்கள் அந்த பூமியின் மேல் இருளானது. நீங்க நினைத்து பாருங்க, அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. 3 hours there was darkness over the entire place and the world. 3 மணி நேரங்கள் இருள் பூமியின் மேல் வந்தது. வந்ததுக்கு பின்பாக பார்த்தால் அந்த மலை மேலும் இருக்கிற எல்லா பாறைகளும் வெடிக்க ஆரம்பிச்சது. வசனத்தில் போட்டிருக்கு அதெல்லாம் வெடிக்க. It started cracking. All the stones and rocks started cracking. Darkness came over the earth. எல்லாரும் பயந்துட்டாங்க, என்ன நடக்குதுன்ற எல்லாருக்கும் தெரியல. அப்பொழுது ஒரு மனிதன் அந்த இடத்துல ஒரு ஆலயத்திலிருந்து இப்படியாக சொல்லுகிறாங்க. அப்போ ஒரு மனிதன் ஓடி வருகிறான். எங்க ஓடி வருகிறான்? அவன் ஓடி போய் அவன் சிலுவைக்கு நேரம் ஓடியாரா? எதுக்கு ஓடியாரா தெரியுங்க? அவன் பார்க்கிற சிலுவையில இயேசு தொங்கி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துடுச்சு. பூமி மேல் இருள், இருக்கிற பாறைகள் வெடித்து கொண்டிருக்கிறது. சரியான ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்க. அந்த ஆபீசர் சொல்ற இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்து கொண்டான். அங்க பக்கத்துல கார்டுல இருக்கிறவன். அப்போ ஒரு மனிதன் ஓடியான்னு சொல்றான், ஐயோ ஆலயத்துல ஏதோ ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது சொன்னா, அங்க இருந்த 15 அடி திரைசிலை, 4 இன்ச் திக்கான திரைசிலை கிழிஞ்சு விட்டது என்று சொல்றான். அப்ப கேக்குற எப்படி அது கிழிஞ்சது? யாரா கீழே இருந்து கட் பண்ணிட்டாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அது மேல இருந்து கீழே கிழிக்கப்பட்டு இருக்கிறது. அங்க இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இங்க திரைசிலை கிழிக்கப்பட்டது. ஜனங்களுக்கு புரியல. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் எங்களுக்கும் நடுவில் இருந்துதான் திரைசிலை தானே. ஆண்டவர் சிலுவையில் இங்க தொங்கிக் கொண்டிருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அந்த ஜனங்களுக்கு நடந்த நடுவில் இருந்த திரைசிலை ஒரு சைடு, இந்த சைடு இயேசு சிலுவையில் அவர் கிழிக்கப்பட்டார். இங்க திரைசிலைகள் கிழிக்கப்பட்டது. ஆண்டவர் தொங்குற அதே நேரத்தில் ஆலயத்தில் இத்தனை ஆண்டுகளாய் ஆதாம் தொலைத்த கர்த்தருடைய பிரசனத்துக்கு பின்பாக மோசே வரைக்கும் அந்த திரைசிலைக்கு பின்னாடி நின்றுதான் கர்த்தருடைய பிரசனத்தை வாஞ்சித்தாங்க. எப்போ இயேசு அங்க சிலுவையில கிழிக்கப்பட்டாரோ அதே வினாடி இந்த ஆலயத்தில் தொங்கிக் கொண்டிருந்த திரைசிலை மேலிருந்து கீழே அது கிழிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக யாவரும் கடந்து செல்லும்படியாக அனுமதி மனிதனுடைய கரத்தில் மீண்டும் தரப்பட்டது. We have the access back to God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக மீண்டும் மனிதனுடைய கரத்தில் பிரசன்னம் தரப்பட்டது. இந்த பிரசன்னத்தை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது சாதாரண பிரசனம் அல்ல. இந்த பிரசனம் ஒரு தெய்வீக பிரசனம். இயேசு மனிதர்கள் துடைத்த அந்த பிரசனத்தை மீண்டும் மனிதர் கரத்தில் அவரே ஒரு வழியாய் மாறி அவர் தந்தார். ஆண்டவருடைய பிரசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்கும்? சவுல்
தாவீதை கொல்லும்படியாக ஒரு நாள் திட்டமிடுகிறான். எப்படியாச்சும் தாவீதை முடிக்கணும்னு முடிவு பண்றான். சவுலை விட்டு ஆண்டவர் போனது சவுலுக்கு தெரியாது. இப்போ சவுலு கிட்ட இருந்து போன ஆண்டவர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதையும் சவுலுக்கு தெரியாது. சவுல் அனுப்புகிறான். முதல்ல ஒரு கூட்ட ட்ரூப் அனுப்புறான். எப்படியாச்சும் பிடிச்சு கொண்டு வாங்க, எனக்கு தாவீது எனக்கு வேணும், அவனை மரணத்தை சந்திக்க வைங்க என்று சொல்லி ஒரு ட்ரூப் அனுப்புறான். ஆனா தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சின்ன இடத்துல அவனை சுற்றி கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. அவங்க பிடிக்க வர்ற அவனுங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசனம் என்ன செய்கிறதுன்னு பாருங்க. இவன் முடிக்கும்படியாக அனுப்புறான். முடிக்கும்படியாக வருகிற ஆட்களுடைய மைண்டை கர்த்தர் சேஞ்ச் பண்றார். இதுதான் பிரசனம் செய்யும். அவ்வளவுதான், இவனை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், இவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவனுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாளா இதை மாற்ற நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசனம் அவர்களுடைய தேவையில்லாத எண்ணங்களை மாற்றி அவனுடைய வாயாலே தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். இது சவுலுக்கு போகுது. யாரும் சவுலுக்கு திரும்பி போல, அவங்க எல்லாம் தாவீதோடு இருந்தாங்க. திருப்பி அடுத்த கூட்டத்தை சவுல் அனுப்புகிறான். ரெண்டாவது கூட்டம் வருது. அவனும் வந்துட்டு அதே காரியத்தை செய்யறான். கொல்லும்படியா வந்தவனுடைய மைண்டை கர்த்தர் மாற்றி அவனுக்கு ஆசீர்வாதமாய் தாவீதுக்கு மாற்றுறார். மூன்றாவது திருப்பி சவுல் இன்னொரு கூட்டத்தை அனுப்புகிறான். திருப்பி அனுப்பின கூட்டமும் திருப்பி கொல்லும்படியாக வர்றாங்க. வருகிற தாவீதோட பக்கத்தில் வந்த உடனே திருப்பி அவன் மைண்ட் எல்லாம் மாறுது. திருப்பி கொல்ல வந்த தாவீதை அவங்க ஆசீர்வாதம் எண்ணி தாவீது கூட இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சவுல் பார்க்குறேன், என்ன யார் அமிச்சாலும் இவனை காலி பண்ண முடியல, இவன் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு சவுலே வரான். நான் இன்னைக்கு முடிக்க போறேன்னு சவுலே வந்து தாவீது பக்கத்தில் வரான். தாவீதை சுற்றி இருக்கிற பிரச்சனை இப்போ சவுலை தொடுது. சவுலை தொட்ட உடனே சவுல் அங்கே கீழே விழுந்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் பண்ண வந்த காரியத்தை அவனே செய்யாதபடி பிரசனம் தாக்கி அவனுடைய மைண்டை மாற்றி ராத்திரி முழுவதும் தரைக்குப்புற விழுந்து தீர்க்க தரிசனம் சொன்னானா. இதுதாங்க பிரசனம் செய்யும். உங்களை முடிக்க சரித்திரம் எழுதப்பட்டு இருக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் முடிக்க எழுதப்பட்ட சரித்திரத்தையும் முடிக்க சரித்திரத்தை எழுதினவனையும் உன் பாதத்துக்கு அடியில் வைத்து கர்த்தர் அவன் வாயாலே உன் வாழ்க்கை குறித்து தீர்க்க தரிசனத்தை உரைக்க செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் தேவனுடைய பிரசனம். கர்த்தருடைய பிரசனம் இருக்கிற மனிதனை ஒருவனாலும் தொட முடியாது. வசனத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க. அதுதான் மோசே சொல்றான், உங்க பிரசனம் வரணும் ஆண்டவரே. உங்க பிரசனம் வராம எதை வேணா செய்யுங்க, எங்களை காலி பண்ணிடுவாங்க. ஆனா உங்க பிரசனம் இருந்தா போதும், எங்களை பக்கத்துல ஒருவனாலும் வர முடியாது. ஏன்னா நீ மேக ஸ்தம்பமாவும் பின்பாக ஒரு அக்கினி ஸ்தம்பமா இருந்து எங்களை வழி நடத்துவது மட்டுமல்ல, பின்பாக எங்களை பாதுகாத்து வருகிற ஒரு பிரசனமும் ஒரு பிரசனம் ஆண்டவரே என்று மோசே அறிந்து கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பிரசனம் உங்க வாழ்க்கையில வராம நீங்க செய்கிற காரியங்கள் விருதா? உன் படிப்பு உன்னை உயர்த்தாது, உன்னுடைய ஸ்தானங்கள் உன்னை உயர்த்தாது, உன் பெற்றோர்கள் உங்களை உயர்த்த முடியாது, உன் பணம் உன்னை உயர்த்தாது, உன் வேலை உன்னை உயர்த்தாது, உனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் உன்னை உயர்த்தாது, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உன்னை உயர்த்தாது. உன்னை உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் என் தேவனுடைய பிரசன்னம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமாய். Do not neglect the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நிராகரிச்சு நீங்க வாழணும்னா வாழ முடியாதுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு உயரணும்னு நினைச்சா உயர முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு படிச்சீங்கன்னா அந்த படிப்புனால பிரயோஜனம் இல்ல. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வேலைக்கு போறதுனால அந்த வேலையினால உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு உங்கள் பிள்ளைக்காக உழைக்கிற உழைப்பு தங்காது. நீங்க ஓடி 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 சம்பாதிக்கிற உங்க பிள்ளைகளுடைய சுகத்தை கையில வச்சிருப்பது கர்த்தருடைய பிரசன்னம். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிற உயர்வை கையில வைத்திருப்பது கர்த்தருடைய பிரசன்னம். நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்கள் பிள்ளைகளை தரக்கூடியது உங்க பணமும் உழைப்பும் பதவிகளோ பொசிஷனோ இன்ஃப்ளூயன்ஸோ உங்களுடைய ஆக்டோ உங்களுடைய மைண்டும் அல்ல, கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் மட்டுமே அதை நிலைக்க செய்யும். How many of you want God's presence? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவை? கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நீங்க எதை வேணா இழங்க, ஆனா எதற்காகவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்காதீங்க. கர்த்தர் பிரசன்னம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை விருதா. It's useless. Today I want to leave as a challenge to you. God's presence. கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுது நம் வாழ்க்கை விட்டு போகிறது என்பதை நாம் பார்ப்போம்.
சங்கீதம் 140 அதிகாரம் 13வது வசனம். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். The upright shall dwell in your presence. அவன் செய்வதெல்லாம் நன்மை மட்டும்தான். யாரை குறித்து தீங்கா யோசிக்காதவன், யாருக்கும் கெடுதல் யோசிக்காதவன், யாருக்கும் இருதயத்தில் கடினமாக யோசிக்காதவன், அவனுடைய விருப்பம் எல்லாம் செம்மையானதை செய்ய வேண்டும் என்று யார் யோசிக்கிறானோ அவனோடு கூட தான் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கும். ஆமென். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நான் செம்மையானதையே என் வாழ்க்கையில் நான் செய்ய இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறேன்? உங்கள் நிமித்தமாய் யாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? If you want God's presence to be with you, decide to be a person who is upright. செம்மையானவனுடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் போகாது. இரண்டாவது, யாரை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் போகாது? செகண்ட் கண்டிஷன் ஆஃப் Deuteronomy, உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து குறப்படும் போது, அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது உங்கள் மைண்டில் அவரை குறித்து தான் சொல்கிறாங்க, இவங்களை குறித்து தான் சொல்கிறாங்கன்னு வந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்துட்டீங்க. எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறான் என்று அவனுடைய இருதயத்தை அவன் திறந்து ஏற்றுக்கொள்கிறானோ அவனிடத்தில் தான் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கும். இன்றைக்கு ஒரு ஆபத்தான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் ஏதாவது வசனம் வந்தால் அந்த வசனம் அவங்கள குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார், இவங்கள குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார், அவரை குறித்து தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ, யூ ஹவ் லாஸ்ட் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ இழந்துட்டாய். ஆனால் இன்றைக்கி மீண்டும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது உங்கள் இருதயத்தை தான், ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர், நீர் என்னை நேசிப்பது நிமித்தமாக என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். டெல் ஐ ஆல்வேஸ் டெல் தட். நான் எப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நீர் எதை பேசினாலும் அது எனக்காக நீர் பேசுகிறீர், நான் வேறு யாரையும் பார்க்க எனக்கு அவசியம் இல்லை, என்னை குறித்து நீர் பேசி கொண்டிருக்கிறீர். நான் சொல்கிறேன் ஆண்டவர் முன்பாக, என் வாழ்க்கை பரிசுத்தமாகனா என்னை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் போயிடும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு போயிடும். இந்த பிரசன்னத்தை தான் ஆண்டவர் அவ்வளோ கடினமாய் கொண்டு வந்தார், மரணத்தின் நிமித்தமாய். இந்த பிரசன்னத்தை எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பாவங்களை நான் இன்னைக்கு அறிக்கை செய்து யாரை குறித்து குறை சொல்லாதபடி நான் என்னுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள நான் தகுதியானவனாய் மாற நான் ஆயத்தமாக இருக்கேன். என் பாளையத்துக்குள் அசுத்தங்கள் வந்தால், என் இருதயத்துக்குள் அசுத்தங்கள் வந்தால், என் சிந்தனைக்குள் அசுத்தங்கள் வந்தால், என் கண்களுக்குள் அசுத்தங்கள் வந்தால், என் கரம் கால்கள் போகிற இடத்தில் அசுத்தங்கள் வந்தால், என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதில்லை என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிற யாவரோடும் கர்த்தர் ஒரு சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ளாக பரிசுத்தம் காணப்படட்டும்? நல்லாமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதை உடைத்து என்னை அந்த எகிப்தை விட்டு வெளியில கர்த்தர் கொண்டு வரட்டும், இன்றிலிருந்து நான் பரிசுத்தமாய் வாழ நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க மட்டும் கரங்களை ஆமென் என்று சொல்லுவோமா? பரிசுத்தம் எந்த மனிதனோடு கூட இல்லையோ கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மனிதனை விட்டு வெளியில போயிடும். வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும்னா நமக்குள்ளாக பரிசுத்தம் கடந்து வரணும். ஒருவேளை சில வீழ்ச்சிகள் நம் வாழ்க்கையில் வந்தால் அந்த வீழ்ச்சிகளுக்குள்ளாக உட்காரக்கூடாது, உடனே இறங்கி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னித்ததுங்க என்று சொல்லணும். ஆடுக்கும் பன்னிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுங்களா? பைபிளில் ரெண்டுமே இருக்குது. ஆடும் இருக்குது, பன்னியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆடோட குணாதிசயம் என்னன்னா, அது தவறி சாக்கடையில் விழுந்துச்சுன்னா ஆடை நீங்கள் என்னைக்கு பார்த்துருக்கீங்களா? அங்கேயே பார்த்துருக்குமா? என்ன பண்ணும்? சாக்கடையில் ஆடு விழுந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் அது எகிரி வெளியில் வந்துடும். ஆனால் பன்னி போய் சாக்கடையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அங்கேயே சுற்றி 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 விளையாடி கொண்டு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பன்னிகளுக்காக ஜீவன் அல்ல, ஆடுகளுக்காக ஜீவனை தந்திருக்கிறான். எத்தனை பேர் சொல்லுங்க நான் ஆடாய் மாற போகிறேன்? நல்லாமே சொல்லுங்களேன். நம் வாழ்க்கையில குறைவுகள் வரலாம், வந்தாலும் அதை விட்டு மீண்டும் உடனே எழுந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக ஓடத்தக்கதாய் அந்த இருதய துடிப்பை கர்த்தர் தரட்டும். ஹalleluya. 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். நான் கர்த்தரோடு இருந்தால், சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்னோடு கூட இருப்பார். நான் கர்த்தரை தேடினால்
நான் கர்த்தரை கண்டடைவேன். நீங்கள் அவரை விட்டுவிட்டால், சொல்லுங்க, நான் அவரை விட்டுவிட்டால் அவர் என்னை விட்டு விடுவார். நான் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் என்னோடு கூட இருப்பார். ஒருவேளை நான் கர்த்தரை விட்டுவிட்டால், எத்தனை பேர் நான் எந்த சூழ்நிலை கர்த்தரை விட மாட்டேன், கர்த்தருடைய பிரசனம் எனக்கு தேவை, கர்த்தருடைய ஆலயம் எனக்கு தேவை, கர்த்தருடைய தெய்வீக பிரசனம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்படியே உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என்னை நிரப்புவதாக, உம்முடைய பிரசனம் என்னை ஆளுகை செய்வதாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உம்முடைய பிரசனம் கண்ட்ரோல் செய்வதாக, உம்முடைய பிரசனம் எனக்கு தேவை ஆண்டவரே, செம்மையானதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். உம்முடைய பிரசனத்தை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ எனக்கு கத்து தருவீராக, பரிசுத்தமாய் நடக்க எனக்கு கத்து தருவீராக, பரிசுத்தமாய் பேச எனக்கு கத்து தருவீராக, பரிசுத்தமாய் யோசிக்க எனக்கு கத்து தருவீராக என்று சொல்லுங்க. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படுவதாக.